லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்போதைக்கு தேவையில்லாம ஆடணும். இங்க பாரு, நீ வேணா அடுத்த போட்டியில கலந்துக்கோமா? இதெல்லாம் வேணாவுமா? யோ, நீ உன் இஷ்டத்துக்கு எவ்வளோ கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஏதோ பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சார், நீங்க உட்காருங்க. கன்சீவா இருக்கிற டைம்ல இப்படி ஆடணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. இவன் ஆடுனா இவளுக்கு போட்டியா நான் தான் ஆடுவேன். சபாஸ், சரியான போட்டி. மேகலா, உள்ள வந்து. நேரங்காலம் தெரியாம அவன் மாசமா இருக்காடா. மாசமா இருக்காளா? மாசா இருக்கா? வா. சாங் போடுங்க. டேய் போடுறா. ஆடுமா ஆடு. வா வா. ஏய் உமா, சொன்னா கேளு உமா. சூப்பர். ஒண்ணு பிரியா, என்ன பிரியா? அது சரி, உட்காருங்க. என்ன பிரியா இது? பார்த்து ஆடலாம்ல. டேய், என்ன நொன்ன பிரியா? அப்பா, ஏய், அவ விட்டு கொடுத்துருக்கான்னு உனக்கு தெரியலையா? விட்டு கொடுத்தாளா? ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் புத்தி கட்டு போய் வீம்புக்கு ஆடினா. இங்க பாரு, பிரியா மட்டும் ஆடுறதை நிப்பாட்டாம இருந்திருந்தான்னா இந்நேரம் உமா மயக்கடிச்சு விழுந்திருப்பா. ஆமா ரவி, ஆடும்போதே உமாவோட நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன். உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப பிரியா. இங்க பாருடா, என் புள்ள கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சிருக்கு. ஆட தெரியாம குப்புற அடிச்சு விழுந்துட்டு விட்டு கொடுத்தாங்களாமே. விட்டு கொடுத்து ஆட மாட்டாதவளுக்கு கூடம் பத்தலன்னு சொல்லுவாங்களாம். அந்த கதையால இருக்கீங்க. அடிச்ச கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருங்க. பாரு, நீ சொல்லு, ஜெயிச்சது யாரு? இவளா இவளா? அதான் பிரியா பாதியிலேயே கீழே தடுமாறி விழுந்துட்டாங்கல்ல. சோ அதனால ஜெயிச்ச டீம் உமா. சூப்பர், வெரி குட் சார். 2-1. அடுத்த போட்டி நம்ம காலமா விளையாடுற ஒரு போட்டி தான். நம்ம குடும்பமா ஒன்னா சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டி. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். கயிறு இழுக்கிறவங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. ஓகே. கோட்டை தாண்டி வந்தா அந்த டீம் தோத்துரும். சோ எந்த டீம் தோக்குது, எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ரெடியா? வாங்க. எஸ், ரெடி ரெடி. மேடம், எங்க கேங்ல 5 பேர் தான் இருக்கறோம். அவங்க பக்கம் 7 பேர் இருக்காங்க. என்ன நியாயம் இது? ஆமால. தாத்தா, நான் உங்க டீமுக்கு வந்துறேன். வாடா வாடா வாடா. அவ்வளவுதான், சரியா போச்சுமா. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? அது எப்படி சரியா போகும்? அவங்க தானே அங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம்னு சொல்லி பேசுவாங்கல்ல. எங்க இப்ப பேச சொல்லுங்க. இல்லம்மா, பரவாயில்ல, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அப்புறம் என்ன, மார்க்கண்டேயன் சாரே சொல்லிட்டாரே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கம் ஆன், எனர்ஜி. ரெடியா எல்லாரும்? ரெடி ரெடி. ரெடி ரெடி. ஓகே. புடிமா. கயிறை புடிங்க.
ரெடி 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 அப்படியே ரெடி ஓகே ஆல் தி பெஸ்ட் ரெடி 3 2 1 கோ இழு இழு காசு வாங்கி அங்க போய் இங்க வா இங்க இரு. பாண்டி ஆமா இல்லடா and the winner is Marks of Steel இதுவரைக்கும் நடந்த போட்டிகள்ல ரெண்டு டீமும் ஆளுக்கு 2 போட்டி ஜெயிச்சு சம பலத்தோட இருக்கீங்க சூப்பர் விளையாட்டு போட்டின்றது 2 பேருக்கு மட்டுமோ 2 டீமுக்கு மட்டுமோ நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அதோட நோக்கமும் அது இல்ல விளையாட்டுங்கிறது 2 பேருக்கான நல்லுறவை உருவாக்குறது 2 குடும்பம் 2 தெருவில் ஆரம்பிச்சு 2 நாடுகள் நட்புறவோடு இருக்கணுங்கிறது வரைக்கும் அது போகும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் நடத்துறதுக்கான நோக்கம் அதுதான் என்னதான் 2 நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் விளையாட்டுன்னு வந்துட்டா கிரவுண்ட்ல அவங்க ஒன்னா விளையாடிட்டு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி விளையாடி முடிச்சதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து கட்டி பிடிச்சு வாழ்த்துறத நம்ம பார்க்க தானே செய்றோம் இங்க இப்ப நடக்க போற 5வது போட்டி ஃபைனல் இதுல ஜெயிக்கிறவங்க தான் இன்னைக்கு சாம்பியனா இருந்தாலும் இந்த கடைசி போட்டி உங்க குடும்பத்துல வேற எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திட கூடாதுன்னு நான் பாக்குறேன் அது எப்படிமா போட்டின்னு வந்துட்டா ஒரு முடிவு தெரிஞ்சுதானமா ஆகணும் ஷோ இந்த ஆள் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரே ஒரு குடும்பத்துக்குள்ள யார் ஜெயிச்சா என்ன சார் எல்லாம் ஒண்ணுதானே இன்னைக்கு நடந்த 2 போட்டியிலயும் நீங்க ஈக்குவலா இருக்கும்போது இந்த போட்டியை முடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரிமா அண்ணா சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சார் நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்ட நோக்கமும் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் வேணா ஒரு சஜஷன் சொல்றேன் அது சரியா வருமான்னு பாருங்க ஒரு நிமிஷம் ராஜா இதுல இருக்கிற 1 லட்சம் ரூபாவை நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த தாலியை மார்க்கண்டேயன் சாருக்கு கொடுங்க நீங்க 2 பேருமே ஜெயிச்ச மாதிரி இந்த பொங்கல் விழாவை நம்ம முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க எனக்கு இந்த முடிவுல சம்மதமா சூப்பர் சார் ராஜா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு இதுல சம்மதம் இல்ல ஆமா ஏ ராஜா அதான் அவர் ஒத்துக்கிட்டாருல்ல அந்த 1 லட்சம் ரூபாயை ஜெயிக்கிறதுக்காக நான் இந்த போட்டியில கலந்துக்கல அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் பார்த்து நான் ரசிக்கணுன்றதுக்காக தான் கலந்துக்கிட்டேன்
நான் விலகிறதா இல்ல. அவர் ஒண்ணா இந்த காசை எடுத்துட்டு போக சொல்லுங்க. அந்த தாலி என்கிட்டே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, அந்த தாலிக்கு இன்னையோட கெடு முடிஞ்சது. அதை இன்னைக்கே எடுத்துட்டு போய் உருக்கி எனக்கு அருணா கூடயே செஞ்சு போட்டுக்கலான்னு இருக்கு. ஐயோ என்ன ராஜா, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த போட்டியில ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்ல அந்த ஆளு ஜெயிக்கணும். சமரசன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சரிடா, பாத்துருவோம். எப்ப நீ விளையாட்டை சீரியஸா நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டியோ, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம்டா. என்ன போட்டின்னு நீ சொல்லுமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி, அடுத்த போட்டிக்கு போலாம். பொங்கல் நாளே சிலம்பாட்டம் இல்லாம எப்படி? அதுதான் அடுத்த போட்டி. ராஜா, உங்க டீம்ல இருந்து யார் வர போறீங்க? நான் தான். மாப்ள. சூப்பர். மாஸ்டர், உங்க டீம்ல இருந்து? நம்ம வீட்டுல ராஜா முறையா சிலம்பம் கத்துக்கிட்டேன். அதனால அவனை எதிர்த்து நானே இறங்குறேன். நீங்க எதுக்குங்க அவங்கிட்ட போய் சண்டை போடணும்? வேண்டாம், விடுங்க. அவனுக்கு கத்து கொடுத்ததே நான் தான் சீதா. நான் போகாம வேற யார் போறதா? அவன் தான் அப்படி புரியாம சண்டைக்கு வரான்னா நீங்களும் ஏன் சரிக்கு சரியா போறீங்க? வேற யாராவது போட்டும், விடுங்க. அப்பா, நான் போறேன்ப்பா. ஐயோ, டேய் ரவி, அந்த ஆளு எப்பவும் போல நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நீ பேசாம ஒதுங்கி போ. டே ரவி வேணாண்டா, விட்டுறா. அண்ணன் தம்பியை மோதிக்காதீங்கடா ப்ளீஸ்டா. அது நல்லா இருக்காதுடா, ப்ளீஸ்டா. நீ போடா. மாமா, நான் போறேன் மாமா. ஓகே, சோ 2 பேரும் போட்டிக்கு தயாரா இருக்காங்க. நம்மலாம் கொஞ்சம் சைடு வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட். நான் கூட உனக்கு சுத்த தெரியாதுன்னு நினைச்சேன். வித்த தெரிஞ்சால் தானே நீ. ஒன்றும் தெரியாதவன் அடிக்கிறத விட எதிர்த்து நிக்கிறவன் அடிக்கிறது தான் கெத்து.
துடுக்காட்டம் ஒண்ணு தவிர வேற எதுவும் தெரியாதா? இப்ப பாரு, மரக்காணம், அலங்காரம், நாகத்தாளிலாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். சூப்பர்ங்க, சூப்பர் சூப்பர் மாப்ள, நல்லா ஒரு நிமிஷம். பாண்டி, you are finished. என்ன பாண்டி? பாத்து. எல்லாம். சூப்பர் ராஜா, கை கொடு, கை கொடு. போடா போய்க்கோ, போடா போ. சோ நம்மளோட இந்த சிலம்பாட்ட போட்டியில வின்னிங் டீம் நம்ம ராஜா டீம். ஐயோ என் கண்ணே பட்டு மாப்ள. டேய் ராஜா, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல. நான் 1 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து வா ப்ளீஸ். சோ இந்த பொங்கல் போட்டியில வின் பண்ண ராஜா அண்ட் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். கலக்கிட்டீங்க. விடுடா பாத்துங்க. ராஜா டீம் வின் பண்ணதால நாம இங்க இந்த பவுல்குள்ள வச்சிருக்கிற பணமோ நகையும் ராஜா டீம் தான் சேரும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எப்படியாச்சும் அத்தைக்காக ஜெயிச்சு கொடுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முடியாம பாத்துச்சு மாமா. விடு பாண்டி, தாலியில என்ன இருக்கு? அதை யாரு கட்டுறாங்கிறதுல தான் இருக்கு. அவர் புது தாலி வாங்கி எனக்கு கட்ட போறாரு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? சிலம்பம்னா என்னன்னு தெரியாத சின்ன பையல ஜெயிச்சதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை. அந்த டீம்ல சிலம்பாட்டம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் இருக்காரு, அவரை வர சொல்லுங்க. நான் வேணா இன்னொரு சான்ஸ் தரேன். அவரை வந்து என் கூட எதிர்த்து நின்று சண்டை போட சொல்லுங்க. இந்த போட்டியை முதல்ல இருந்து நடத்தலாம். ஐயோ மாப்ள. டேய் என்னடா? எனக்கு இருங்க. அவன் அப்படித்தாங்க ஏதாவது சொல்லி வெறுப்பேத்துவான். வேண்டாம் விடுங்க. அண்ணா, அத போட்டி முடிஞ்சிருச்சுல்ல. திரும்ப எதுக்கு இப்ப சண்டைய தேவையில்லாம வளர்க்குற? விடு அண்ணா. ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. நான் பெருசு டொக்காட்டியா? ஏய் நான் வரேன்டா. என்னங்க? வா வா வா. ஏய் யோ, இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நினைச்சப்பெல்லாம் கை நீட்டுவல்ல, வந்து வட்டியோட சேர்த்து வாங்கி. பா வேணாம்ப்பா. வேண்டாம் சொல்லுங்கம்மா. கேளுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம். இப்ப வரைக்கும் உனக்கு
என்னங்க நடக்குதுங்க? ஏதோ ரேவதி கூப்பிட்டான்னு வந்தா இப்படி எல்லாம் நடக்குது. என்ன ரேவதி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ வேணாங்க, ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கலாம் ப்ளீஸ். நீங்களா சொல்லுங்க. பாரு, இப்ப நடக்க போகுதுல்ல, இதான் கிளைமேக்ஸே. விடு, அவங்க பாட்டு காட்டட்டும். யூ டோன்ட் வரி, ஜஸ்ட் வாட்ச். கம் ஆன். வாடா. என்ன பெருசு, 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் கம்பல் கையில தொடுற போல இருக்கு. பஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்கா? டேய், இது வாய்ப்பாடு மாதிரி ஆயுசுக்கும் மறக்காது. உன்னை போடுற போடல எல்லாமே தானா மறக்கப்பது பாரு.